உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனானி. தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். ஆனால் இன்னுமொரு நாடு இதில் ஈடுபட்டிருக்கின்றது என்பதை அடிக்கடி பலர் மறந்து விடுகிறார்கள். லெபனானும் இந்த போரில் ஈடுபட்டிருக்கின்றது. இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்துகின்றது. ஹிஸ்புல்லாக்களும் தொடர் தாக்குதலை நடத்துகிறார்கள். முதல் தடவையாக ஹிஸ்புல்லாக்கள் செய்மதி கருவியை அடித்துடைத்திருப்பது போல் தெரிகின்றது. எவ்வாறு ஹிஸ்புல்லாக்களால் இதை சாதிக்க முடிந்தது? இதனால் என்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூற முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக எல்லா சமூக வலைத்தளங்களிலும் இப்போது அந்த படங்களை பார்க்கலாம். நீங்கள் அத்தனை டிஷ்களும் எல்லாம் இருந்து அழிந்து போயிருக்கின்றன. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சென்டர் என்று சொல்கிறது. இந்த சிஸ்டம் SCS சேட்டலைட் ஸ்டேஷன் என்று சொல்கிறது. அந்த ஸ்டேஷனை லக்சம்பர்கில் இருக்கின்ற ஒரு கம்பெனி தான் அதை நிறுவியிருந்தது. அவர்கள் தான் அதை நிர்வகித்தும் வந்திருந்தார்கள். சேட்டலைட், அதாவது மிலிட்டரி சேட்டலைட்களிலும் இருந்து தகவல்களை சேகரித்து அதன் ஊடாக இந்த தாக்குதல்களுக்கு மற்றது புலனாய்வு தகவல்களுக்கு அதனை பயன்படுத்தும் ஒரு நிலையமாக இருந்திருக்கின்றது. ஆனால் அது இதுவரை ஹிஸ்புல்லாக்கள் இதுவரை நடத்திய தாக்குதல்களில் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இப்படி ஒரு நிலையத்தை தாக்கி அளித்தது என்றது இது முதல் தடவையாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், ஏற்கனவே ஈரான் பிளைண்ட் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள், குருடாகிவிட்டது என்று சொன்னால், உண்மையில் ஒரு நாட்டின் பாதுகாப்பு இப்போதைய நிலையில் இந்த ரடார்கள் தான் பாதுகாப்பானவை. இப்ப ரடார்கள் எல்லாவற்றையும் முதலில் அழித்து விட்டார்கள், பெருமளவானவற்றை. அப்ப கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான பெறுமதியான ரடார்கள். அப்ப அவை இல்லாத சந்தர்ப்பத்தில் இது ஹிஸ்புல்லாக்களுக்கு மிகவும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அடுத்தது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலும் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம், ஹிஸ்புல்லாக்கள் இந்த லெபனானுக்குள் ஊடுருவிய இஸ்ரேலிய சிறப்பு படையினரை சுற்றி வளைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு அது ஒன்றுமே தெரியவில்லை. அதுக்கு தரையிறங்கிய உலங்கு வானூர்தி என்றும் சுட்டு வீழ்த்தியதாக ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் இஸ்ரேல் அதை பற்றி ஒன்றும் வெளியில் சொல்லவும் இல்லை. இஸ்ரேலில் கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. யாரும் எதையும் ஷேர் பண்ண முடியாது, யாரும் எந்த தகவலையும் கொடுக்க முடியாது என்ற கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எனவே அங்கு என்ன நடைபெறுகிறது என்பதை வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனால் இது கூடுதலாக சேட்டலைட் படங்கள் மூலம் இந்த இழப்புகள், தாக்குதல்கள், குண்டு விழுந்து வெடிக்கிற இடங்களை சீனாவின் செய்மதிகள், ரஷ்யாவின் செய்மதிகள், மற்றது தனியார் துறையின் செய்மதிகள் தான் இந்த படங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. இப்ப ஹிஸ்புல்லாஹ் இந்த தாக்குதல் இஸ்ரேல் தகவல் தொழில்நுட்பத்துக்கும் அடுத்தது அவர்கள படை நடவடிக்கைக்கான தகவல் சேகரிப்புக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான், அதாவது ஒரு கொமாண்ட் சென்டராகத்தான் அது காணப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த ரேடா மீது தாக்கியது இஸ்ரேலுக்கு எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும்? அவர்களுடைய தாக்குதல் துல்லியமாக செயல்பட, உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய தாக்குதல் பாரபட்சமின்றி தாக்குதலை நடத்துவார்கள். ஆனால் ரேடார் இல்லாதது அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கும் என்று சிந்திக்க தோன்றுகின்றது. அவ்வாறுதான் பார்க்கிறீர்களா? உண்மைதான். இப்ப சர்ஜி அலெக்சாண்டர் கூறியது போல, அதாவது அவர் ஒரு இஸ்ரேல் மிலிட்டரி எக்ஸ்பர்ட். சீனாவும் ரஷ்யாவும் இந்த துல்லியமான தகவல்களை கொடுக்கிறார்கள். அவர்கள் ஒரு போர் வியூகம் வகுத்திருக்கிறார்கள். அந்த போர், நீங்கள் கூறியது போலதான், அந்த போர் வியூகத்திலே என்னவென்று சொன்னால், முதலில் எதிரிகள் புலனாய்வு தகவல்களை திரட்டும் சாதனங்கள், எதிரிகள் தாக்குதலை தடுக்கும் சாதனங்கள், முன்னறிவிப்பு ஏர்லி வார்னிங் ரடார்ஸ் என்று சொல்றோம், அதுகளைத்தான் கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். இப்ப இது ஒரு பெரிய ஒரு சென்டர். நீங்கள் அந்த தாக்குதல் நடந்த இடத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெருமளவான டிஷ் ஆண்டெனாக்கள் எல்லாம் சிதைந்து போய் கிடக்கின்றன. அந்த சென்டர் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒன்றில் பல ஏவுகணைகள் வீழ்ந்திருக்கின்றன. அதை தடுக்க முடியாது போனது என்றது இன்டர்செப்டர்ஸ் இவர்கள் அதை ஈரான் தாக்குதல்களுக்கு அதிக அளவில் பயன்படுத்தி விட்டார்கள். நாங்கள் நேற்று கூட கதைத்திருந்தோம், உக்ரைன் 3 வருடங்கள் பயன்படுத்தியதை இவர்கள் 5 நாட்களுக்கு முடிச்சிட்டாங்க. 800 இன்டர்செப்டர்ஸை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் ஈரான் பழைய மிசைல்களுக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் F-16, F-15 ரக விமானங்களை பயன்படுத்தி அதை சுட்டு வீழ்த்த முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் படை நடவடிக்கையில் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஏனென்றால் நேற்று இரவு இஸ்ரேல்
எலக்ட்ரிசிட்டி நிறுவனம் நிலையம் அடிக்கப்பட்டது வந்து இதுவரை காலமும் அப்படி நடக்கவில்லை. முற்று முழுதாக டெல் அவீவ் வந்து இருட்டுக்குள் மூழ்கியது. 20% எரிபொருட்களை அதுதான் வழங்குகின்றது. அதே போல ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு பாளையம் மீதும் நேற்று ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், ஈரானும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அது கூட கடும் சேதம் என்று சொன்னாலும் இதுவரையிலும் எந்த தகவல்களும் வெளியில் வரவில்லை. தற்போது இந்த தாக்குதல் வந்து இன்று இடம்பெற்றிருக்க, நான் நினைக்கிறேன் இந்த தகவல்கள் எல்லாம் வெளியில் வந்தது, படங்கள் எல்லாம் வெளியில் வந்தது, இஸ்ரேல் அதை எதிர்பார்க்கவில்லை அல்லது இஸ்ரேல் அதற்கான பாதுகாப்பை அவர்கள் யோசிக்கவில்லையோ தெரியாது. ஆனால் இது இஸ்ரேலின் படை நடவடிக்கையில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். Forget about regime change. How about behavior change? இது ஒரு ஊடகத்தினுடைய தலைப்பாக அமைந்திருக்கின்றது. இதை பற்றி எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். உண்மைதான். இப்போது மேற்குலக ஊடகங்கள் எல்லாம் வெள்ளி நகையாடுகின்ற நிலைமையாகத்தான் இருக்கின்றது. டெலிகிராஃப், இங்கிருந்து வர டெலிகிராம் ஒன்று போட்டிருக்கின்றது. ட்ரம்பின் முட்டாள்தனமான போரை ஈரான் புதிய ஆன்மீக தலைவர் நியமனம் காட்டுகிறது என்று பூலிஷ் என்றுதான் எழுதியிருக்காங்க. முட்டாள்தனம் என்று டெலிகிராஃப் போட்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பத்திரிகைகளும் இப்போது ஜோக்குகளை போடுறதும் இப்படி தலையங்கங்களை போடுறதும். அப்ப பொலிட்டிகோ என்ற ஊடகம் என்று போட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி forget regime change, how about behavior change என்று சொல்லி இருக்கிறது. என்னென்று சொன்னால் போர் அவர்கள் நினைத்ததை விட மோசமான நிலைக்கு போய்விட்டது. இப்போ ஈரானிய தகவல்கள் கூறுகின்றன, ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடுகளுக்களால் தங்களை அணுகி இருப்பதாகவும் இந்த ஒரு போர் நிறுத்தத்துக்கு வரும்படி கேட்டிருக்கிறார்கள். 4-5 நாடுகளூடாக கேட்டிருக்கிறார்கள். தாங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் கட்டார் எமீர் பின் ஹமட் அல் தனி வந்து ஜெர்மன் சான்சலர் வந்து ஃபெட்ரிக் மேர்ஸுடன் பேசியிருக்கிறார். அப்ப இருவரும் சேர்ந்து அதாவது தற்போதைய நிலையில் வந்து டீஎஸ்கலேஷன் என்றுதான் சொல்கிறார்கள். இந்த மோதலை தணிக்க வேண்டும் என்று. அதாவது இவர்கள் இப்போது ஜெர்மனிடம் ஓடி இருக்கிறார்கள். அதே சமயம் பஹ்ரைனும் குவைத்தும் வந்து சீனாவிடம் ஓடி இருக்கிறது. சீனாவுடன் தொலைபேசியில் சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் வாங் யியுடன் அவர்கள் போர் நிறுத்தம் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள், இதை ஈரானுடன் பேசும்படி. அப்ப அவரும் இப்போது ஒரு போர் நிறுத்தத்துக்கு, எல்லா நாடுகளும் இந்த போரை நிறுத்தி ஒரு போர் நிறுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அவரும் கேட்டிருக்கின்றார். நாங்கள் காலையில் கதைத்தோம், ஈரான் மத்திய கிழக்குக்கான சிறப்பு பிரதிநிதியை அங்கு அந்த போர் நிறுத்தம் தொடர்பாக சவுதி அரேபியா அணுகி இருந்தது என்று சொல்லி. இப்போது இந்த நாடுகள் எல்லாம் மேற்குலக நாடுகளின் மீதான நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இதை ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் தெளிவாக சொன்னதை நாங்கள் நேற்று வடிவாக சொல்லி இருந்தோம். அவர்கள் எத்தனையோ தலைமைகள் அதை இவர்களுக்கு சொல்லி இருந்தார்கள். இது பிராந்திய போர். இவர்கள் யோசித்தது ஏதோ சும்மா பகுதிக்கு சொல்கிறார்கள் என்றுதான் சொல்லி இருந்தார்கள். அப்ப என்னென்று சொன்னால், இன்று ஒரு படைத்துறை ஆய்வாளர் சொல்லுகிறார், மேற்குலக நாடுகளின் வான் பாதுகாப்பு முறை என்பது ஒரு ஃப்ரோட் என்று சொல்லி இருக்கிறார். என்று சொன்னால் அது ஏமாற்றுத்தனம் என்ற மாதிரி தான் அவர்கள் இப்போது கொண்டு வந்து முடிக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் ஒன்றையும் பாதுகாக்க முடியவில்லை. சரி, உங்களோட நட்பு நாடுகளையும் பாதுகாக்க முடியவில்லை, இஸ்ரேலையும் பாதுகாக்க முடியவில்லை. இஸ்ரேலை பாதுகாப்பதற்காகத்தான் ஜெரால்ட் ஃபோர்ட் வந்து அதுல நிறுத்தப்பட்டது. அதால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆப்ரஹாம் லிங்கனால் வந்து ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க முடியவில்லை. இப்போது ஜலசந்தியை சரி படையினரை இறக்கி திறப்பதென்றாலும் 80,000 மரைன் ஈருலக படையினர் தேவை. ஆனால் அப்படி இருந்தாலும் இழப்புகள் என்றது மிக கடினம். அது ட்ரம்பின் அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இப்ப பெருமளவான படையினர் இறந்திருக்கிறார்கள். இப்போது ஒன்றொன்றாகத்தான் தற்போது 8 பேர் இருந்ததாக கூறுகிறார்கள். ஒவ்வொன்றாக கூட்டிக் கொண்டு போகிறார்கள். என்னென்று சொன்னால், இந்த போரை அவர்கள் இப்ப பைனான்சியல் டைமும் கூறியது போல வெனிசுலா என்று நினைத்து விட்டார்கள். பைனான்சியல் டைம் அதைத்தான் போடுகிறது. அதே போலதான் நீங்கள் சொன்ன இந்த பொலிட்டிகோ ஊடகமும் இதை அவ்வாறு போட்டிருக்கின்றது. இப்ப அசர்பைசான் அதிபர் கூட ஏதோ போருக்கு போகிறேன், ஈரானை அடிக்க போகிறேன், தன் அனைத்துலக விமான நிலையம் மீது ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் வந்து விழுந்ததற்கு தான் போருக்கு போற மாதிரி பேசினார். ஆனால் இன்று ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த புதிய தலைவரை வாழ்த்தி அவற்றை தந்தை இறந்ததுக்கு வருத்தம் தெரிவித்து ஒரு நீண்ட கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த தலைப்புச் செய்தியை பார்த்ததும் யாருடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ண வேண்டும் என்று அவர்கள்
யோசித்தார்கள் என்று எனக்கு மெதுவாக சிந்திக்க தோன்றியது. சரி, நாங்கள் அதை நேர்களிடம் விட்டு விடுவோம். அரசுகள், இப்ப நீங்கள் இந்த பேச்சுவார்த்தை என்று நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஈரான் இனி அமெரிக்காவை நம்புவதற்கு தயாரில்லை. அதே போல் அமெரிக்காவும் ஈரான் மீது காழ்ப்புணர்வு வெளிப்பாடாக பிள்ளைகளுடைய பாடசாலை மீது தாக்குதல் நடத்தினார்கள், எண்ணெய் குதங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எப்படி இவர்கள் இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்ல போகிறார்கள்? ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமா? இல்லாவிட்டால் இந்த போர் இரண்டு தரப்பினரும் தாக்குதலை நிறுத்திவிட்டு அப்படியே கொஞ்ச காலத்துக்கு அதே நிலைமையில் இருக்கும், அதன் பின்னர் தான் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதைத்தான் அல் ஜசீர், நீங்கள் கேட்ட அதே கேள்வியைத்தான் அல் ஜசீரா போட்டிருக்கின்றது. அல் ஜசீரா என்னென்று போட்டிருக்கிறது என்று சொன்னால், அலன் எயிர் என்றவர் 2015 ஆண்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் வகித்தவர். அவர் இப்போது வாஷிங்டனை தளமாக கொண்ட மிடில் ஈஸ்ட் இன்ஸ்டிடியூட் என்ற ஒரு என்ஜிஓவில் பணியாற்றி, திங்க் டேங்க்ல பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்ப அவரும் இதைத்தான் சொல்லி இருக்கிறார். சரி, இந்த போர் முடிவடையும் போது ஈரான் உங்களை நம்ப போவதில்லை. இப்ப ட்ரம்ப் என்ன செய்வார்? அவர் இன்னொரு இஷ்யூவை சொல்லிக்கொண்டு, ஓகே, அங்க ஆஸ்திரேலியாவின் பெண்கள் விளையாட்டு அணியை பற்றி பேசின மாதிரி இன்னொரு பிரச்சனையை கொண்டு அவர் போடுவார். இஸ்ரேல் அது இந்த நோக்கத்துல கொலாப்ஸ் அப்படித்தான். அந்த 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 இந்த போரை என்னத்துக்கு ஆரம்பித்தார்களோ அதுல இஸ்ரேல் கொலாப்ஸா போய்விட்டது. ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தை பார்த்து கொண்டு போய்விடுவார். ஈரான் மக்களின் நிலை என்ன என்றதான் அவர் கூறியிருந்தார். ஈரான் மக்களின் நிலை இவ்வளவு அழிவுகளை சந்தித்த பிற்பாடு இப்ப ஈரான், நீங்கள் சொன்ன அர்த்தம் என்ன சொன்னால், நீங்கள் சொன்னது போல இனிமேல் இவர்களை நம்ப போவதில்லை. ஈரான் என்ன சொல்கிறது? சாதாரண பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் இடம் இல்லை, நிரந்தரமான தீர்வு, முற்று முழுதாக தடைகள் அகற்ற வேண்டும், அல்லது ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படாது. இப்ப ரஷ்ய அதிபர் பூட்டின் இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டிருக்கார். அடுத்த மாதம் வரையும் அது மூடப்பட்டிருக்க எல்லாரும் அவ்வளவுதான். அப்ப 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 இந்த நிலையில என்னென்று சொன்னால், எனவேதான் இந்த கட்டார், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகள் இப்போது சீனாவை நோக்கி ஓடுகின்றன. ஏனென்றால் இந்தியாவும் இப்போது அமெரிக்கா இஸ்ரேல் அச்சில இருக்குது. அப்ப இந்தியாட்ட அவர்கள் போவதில்லை. இப்ப இப்போது சீனா அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் பார்க்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் இப்ப அசர்பைஜான் அரசு தலைவற்ற மாற்றத்தை பார்க்கும்போது தெரிகிறது. இப்ப எடோகன் என்ன சொல்லுகிறார்? தனக்கு எடோகன், அதாவது துருக்கி மீது 3 ஏவுகணை விழுந்தாலும் நேட்டோவின் ஆர்டிகிள் 5 அவர்கள் ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. ஆனால் சொல்கிறார், 1000 பேர் தான் நாங்கள் 2 பேரும் உறவினர்கள், அந்த உறவை ஏன் முறிக்க வேண்டும் என்று தான் தாக்குதல் நடத்தவில்லை என்று. அப்ப எல்லோரும் பின்வாங்குகிறார்கள். எல்லோரும் இதிலிருந்து பின்வாங்குவதாகத்தான் இருக்கின்றது. இப்ப இனி இந்த பேச்சுவார்த்தைக்கு இப்ப உக்ரைன் கேட்குதல் செக்யூரிட்டி கேரண்டி. உக்ரைன் என்னென்னு கேட்குது? இப்ப ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை வேணும், எனக்கு செக்யூரிட்டி கேரண்டி தர வேண்டும், நீங்க உங்களோட படையினர் நிற்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அவங்களுக்கு படையினர் கேட்க போவில்லை, செக்யூரிட்டி கேரண்டி. இனிமேல் இஸ்ரேல் அடிக்க முடியாது, எந்த இதுவும் தாக்குதல் செய்ய முடியாது, பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில் நீங்களாக தாக்குதல் செய்ய முடியாது. சரி, நாளைக்கு இந்த குழந்தைகள் இறந்ததுக்கு போக்ரைம் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனா இங்க ஐக்கிய நாடு சபையை கலைக்க வேண்டும். இவர்கள் 2 பேரும் UN அல்லது மனித உரிமைகள் ஆணைக்குழுவையோ கலைக்க வேண்டும், இல்லது தப்ப முடியாத ஒரு நிலை. இப்ப இஸ்ரேலிய அதிபர் எதற்காக இந்த தாக்குதலை நடத்தினாரோ, தனது வழக்குகளிலிருந்து தப்பி தனது ஆட்சியை தக்க வைக்க. ஆனால் பேக்ஃபயர் ஆகினால்தான். பயங்கரவாதிகள் உலகத்தை கைதிகளாக வைத்திருக்கிறார்கள் என்று மார்க்கோ ரூபியோ அவர்கள் நேற்றைய ஊடக சந்திப்பில் கூறியிருக்கின்றார். இது இயலாமையினுடைய வெளிப்பாடா, அல்லது போரை தாங்கள் விரும்பிய மாதிரி நடத்த முடியாது என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு என்று நீங்கள் கருதுகிறீர்களா? என்னென்று சொன்னால், இதுல ஒரு சிக்கல் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், கடந்த நான் நினைக்கிறேன் நேற்று நாங்கள் பேசும்போது ஒன்றை பேசியிருந்தோம். ஈரான், அமெரிக்காண்ட சில சிறப்பு படையினர் அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களாக இருக்கலாம், கொஞ்ச கைதிகள் ஈரான் வசம் இருப்பது போல் நாங்கள் பேசியிருந்தோம் இதிலும் கூட. இப்போது இந்த அங்கிருந்து வருகின்ற பத்திரிகை அல் டெரிக் அல் அரபியா என்ற பத்திரிகை ஊடகம் ஒரு செய்தியை போட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் அமெரிக்கன் சர்வீஸ்மேன்
அவர்கள் அந்த காயத்தோட இருக்கிறவர்களை அதன் வெவ்வேறு காயத்தின் வெவ்வேறு வகைகள் இருக்கின்றது. அதாவது ஒரு பட்ச் அமெரிக்க சோல்டியர் அதாவது சிப்பாய்களை வந்து இப்போது பிணை கைதிகளாக இருப்பவர்கள் அல்ல போர்க்கைதிகள் என்று கூறலாம். போர்க்கைதிகளாக இருப்பவர்களை ஈரான் சட்ட ஒழுங்கு அதாவது லோ என்போர்ஸ்மெண்ட் யூனிட் என்று சொல்றது அவர்களிடம் கையளிக்க போவதாக என்று கூறப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இதை வந்து இப்போது அந்த தளம் போட்டிருக்கிறது என்று சொன்னால் இது தொடர்பாக இந்த மேலதிக தகவல்களை அவர்கள் வழங்கவில்லை என்று சொல்லி, ஆனால் அதே சமயம் இந்த இது தொடர்பாக ஈரான் அதிகாரிகளும் இன்னும் ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை, அவர்கள் பேசாம இருக்கிறார். ஆனால் ஈரான் நான் நினைக்கிறேன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர்தான் கதைத்ததைத்தான் நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். அவர் அப்போது கூறினார் பல அமெரிக்க படையினர் சிறைப்பிடிக்கப்பட்டும் இருக்கலாம் என்ற ஒரு பட்டும் படாமலும் கூறிவிட்டு போய்விட்டார். அப்ப அந்த நேரத்தில் தான் இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கோ ரூபியோன்ற கதை வந்து பேச்சு வந்திருக்கின்றது. அப்ப அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் இப்ப நீங்கள் கூறியது போலதான் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஈரான் வந்து இந்த அதாவது பிணை கைதிகளை வந்து மோசமாக நடத்துவார்கள் அல்லது மோசமாக கைது செய்வார்கள் என்ற தொனியில் பேசியிருக்கிறார். அப்ப மார்க்கோ ரூபியோ இப்போது பிணை கைதிகள் தொடர்பாக பேசுவதற்கும் இந்த அறிக்கைக்கும் என்ன தொடர்பு என்று பலர்கிட்ட கேள்வி இருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இலங்கை அரசு காப்பாற்றிய 32 பேராக இருக்கலாம், அடுத்தது 206 பேர் அடுத்த கப்பல் புஷர் என்ற கப்பலாக இருக்கலாம், அல்லது தேனா அந்த கப்பல்ல காப்பாற்றப்பட்ட 32 பேராக இருக்கலாம். அவர்களுக்கு இலங்கை அரசு இப்போது விசா கொடுத்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்க தூதரகத்தின் கேபிள் அறிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறியிருக்கிறது அமெரிக்க அரசு. நான் நினைக்கிறேன் சில சமயங்களில் அமெரிக்கர்கள் ஈரானில் பிணை கைதிகளாக பிடிபட்டிருந்தால் அவர்களை விடுவிப்பதற்கு ஈரான் வந்து இந்த கடற்படையினரை பயன்படுத்தலாம் போர்க்கைதிகளாக கைதிகள் பரிமாற்றம் என்ற அதற்காகத்தான் அதை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்களோ என்பது கூட இன்னும் ஒரு தெரியாமல் தான் இருக்கின்றது. அப்ப நான் நினைக்கிறேன் இது இப்ப மெல்ல மெல்ல இனி வெளியே வரும். மோதல்கள வீரியம் குறையும் போது சில சமயங்களில் இது வெளிவரலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். எல்லாமே மெதுவாகத்தான் வெளியில் வரும். காயப்பட்டார்கள் என்று முதலில் கூறினீர்கள், பிறகு பார்த்தால் 2 நாட்களில் காயப்பட்டு வருத்தத்தில் இறந்து போனார்கள் என்று கதையை மாற்றினார்கள் என்று நீங்கள் அன்று கூறினது இதுக்கும் பொருந்தும் போல் தெரிகின்றது. நன்றி அரசர்களே. விடயங்களை உன்னிப்பாக அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை எடுத்து வருவதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.